ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமான் பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் அதிகமாக வாங்க மாட்டேன். ஒரு மாதம் அதிகமாக வாங்கினா ஒரு மாதம் கம்மியாக வாங்குவேன். இப்போ நான் சத்து மாவும் அரைச்சி சேல் பண்ணுறதால நடுவில் கூட போய் வாங்கிட்டு வருவேன். இப்போ நம்ம வீட்டுக்கு எண்ணெய், கடல் எண்ணெய் ரொம்ப வருஷமாக திருநெல்வேலி இந்த வரைக்குமே நாங்கள் செக்கெண்ணெய் அங்கே போய் வாங்கிட்டு வருவோம். அதே பெரிய பழக்கத்தில் செக்கெண்ணெய் இந்த மாதிரி பாட்டிலில் வருது. சமயத்தில் ஊருக்கு போனால் தங்கச்சி வீட்டில் அங்கே பக்கத்தில் அரைச்சி கொடுப்பாங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவேன். கருப்பு கவுனி அரிசி, இது ரேட்டு அரை கிலோ 180 ரூபா போட்டிருக்காங்க. கருங்குருவை 80 ரூபா போட்டிருக்காங்க. இதில் 89. இதெல்லாம் எப்பயும் போல் பாசிப்பயிறு, கொள்ளு, சோயா, கார்ன் சோளம், கொண்டக்கடலை, உளுந்து, இந்த பயிறு, இந்த சோளம், கம்பு, கேழ்வரகு, பொட்டுக்கடலை, கோதுமை, சம்பா கோதுமை, இந்த பயிறு, இது வீட்டுக்கு உளுந்து, கடுகு, மிளகு, சீரகம், 2 கொண்டக்கடலை, பெருஞ்சீரகம், மஞ்சள், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, வெல்லம், விளக்குத்திரி, கடுகு, கார்ன்ஃப்ளவர், ஜவ்வரிசி, ப்ரூ. நான் ப்ரௌனி செய்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை, இது அமிர்தா. இது நல்லாயிருக்கும், கல் இல்லாமல். எங்கள் வீட்டில் புளி விளைஞ்சி வரும், அது வரைக்கும் இந்த புளி ஏற்கனவே வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கிறேன். சிந்தால் சோப்பு, ஸ்க்ரப்பர் இது 10 ரூபா, விம்பார், ஷாம்பு, எண்ணெய்கள், இது நல்லெண்ணெய், இது கோல்டு வின்னர், கேக்கில் கொஞ்சம் ஊற்றலான்னு. இது தேங்காய் எண்ணெய், வீட்டில் தேங்காய் எண்ணெய் காலி ஆகிடுச்சு. சிசர் ஒன்று புதுசாக வாங்கினேன், எல்லாம் பழசு வச்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு. சேமியா, ரவை வீட்டில் இருக்குது, பொட்டுக்கடலை, இது ஏற்கனவே வீட்டில் இருந்த உளுந்து, இது ஏற்கனவே வீட்டில் உள்ளது, இதுவும் வீட்டில் உள்ளது. இதெல்லாம் முன்னாடி இருக்குது. இது வேர்க்கடலை, இவ்வளோ வாங்கியிருக்கேன். நீங்கள் என்னென்ன வாங்குவீங்க, எப்படி வாங்குவீங்க? ஒவ்வொரு மாதம் பில்லையோடையும் அடுத்த மாதம் பில்லை கம்பேர் பண்ணி பார்ப்பேன், எப்படி குறைஞ்சிருக்கா கூட இருக்கான்னு. உளுந்தம்பருப்பு குறைஞ்சிருக்கு ஓரளவு. போன மாதத்தோட கொஞ்சம் பில்லு இதாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கினா எப்படி வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். சரவணா ஸ்டோர்லாம் வாங்கினா ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். எனக்கு இவ்வளோ தூரம் போக முடியாது. நான் வீடு பக்கத்துலேயே லிஸ்ட்டு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவேன். சில நேர்லேயும் போய் எடுப்பேன். அங்கேயே கொடுத்துட்டா அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடும் பொருள். அவங்க கடையில் 2 பால், முட்டை, தேங்காய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் கூட அவங்க கடையில் இருக்கும். இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கையில் பால் முட்டையில் எடுத்து வந்துடுவேன். இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். பொங்கல் காய்கறிகள் வாங்கியாச்சு. விழுப்புரத்துலேயே வாங்கியாச்சு. தக்காளி 50 ரூபாய்க்கு 3 கிலோ. பைத்தங்காய், நாட்டு முள்ளங்கி, தேங்காய், இன்னும் காயெல்லாம் பிரிக்காமல் இருக்கு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.